லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெக்கர்ஷன்ஸ் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே லாஸ்டா பார்த்தோம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஃபைன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட? ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு என்கிட்ட? எதுல ஸ்டோர் பண்ணுவேன் நான்? ஒரே ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். வேரியபிள்ல இருக்கு. ஓகேவா? வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இதே நான் குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்றது அப்படின்னா எதுல ஸ்டோர் பண்ணலாம்? அரேல ஸ்டோர் பண்ணலாம். அதுலயும் வித் சேம் டேட்டா டைப்பா இருந்தா மட்டும்தான் அரேல ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டா? இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நான் அரேல ஸ்டோர் பண்றேன். பட் அரே வந்து என்னது? அரே வந்து என்னது? அரேக்கு குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். பட் அரே வந்து ஃபிக்ஸ்டு சைஸ். கரெக்டா? பட் எனக்கு டைனமிக் சைஸ்ல தான் வேணும். டைனமிக் சைஸ்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கு நம்ம கிட்ட? அரே லிஸ்ட் இருக்கு. அப்போ அரே தெரியும், அரே லிஸ்ட் தெரியும். இது வரைக்கும் நமக்கு இவ்வளவுதான் தெரியும். தென் இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றதுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் பில்டர்ஸ் அதெல்லாம் தெரியும். நார்மலா ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸ் பத்தி தெரியும், கேரக்டர்ஸை பத்தி தெரியும், அதோட மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும், ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் எல்லாம் தெரியும், அரே லிஸ்ட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்படி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இதுல நம்பர் 1 ராகவ். ராகவ் 1 அப்படின்னா ராகவ். 2 அப்படின்னா மகிதா. 3 அப்படின்னா ரேவன்யா. என்னடா ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகலையா? ஓகே. இப்போ ஓகே 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 ஓகே. 3 எல்லாருக்கும் தெரியுதுல்ல ஸ்கிரீன்? இல்ல யாருமே தெரியாம இருக்கியா? ஓகே. 3 அப்படின்னா மகிதா அப்படி ரேவன்யா. நெக்ஸ்ட் 4 அப்படின்னா ரம்யா. வேற யார் இருக்க? 5 அப்படின்னா சஞ்சய். போதும், லிஸ்ட் பெருசா போகுது. டே ஸ்பெல்லிங் கரெக்டாடா சஞ்சய்? ஓ, என்னவா இருந்தாலும் இதுதான் ஸ்பெல்லிங். 6 அப்படின்னா ஓகே பிரசாத். இப்படி வந்து நான் ஒரு 6 பேரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்? இப்ப நான் வந்து 6ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரசாத் அப்படின்னு இருக்காங்க. நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன் அப்படின்னா 6 தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இல்ல. பிரசாத், உன்னோட ரோல் நம்பர் என்ன? 150. 150. 150 அடா? உனக்கு முன்னாடி வந்து 149 பேர் இருக்காங்களா? உன் கிளாஸ்ல எத்தனாவது ஆளா இருக்க? 27. 27 பிரசாத். சஞ்சய், உன்னோடது? ரம்யா, உன்னோடது? தெரியாதா? தெரியாது. ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவோம். ஓ, அப்படி அந்த 150 அந்த மாதிரியா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இதுல நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேட்டாவை இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரே ஒரு டேட்டா டைப்ல இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணோம். வேரியபிள்ல ஒரே ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். அரே லிஸ்ட்ல குரூப் ஆஃப் வேல்யூஸ் வித் சேம் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணோம். பட் இப்போ எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நான் டேட்டாவை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்றேன் அப்படிங்கிறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுல ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும். பட் கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? கீ வேல்யூ பேரா நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இது எப்படி? கீ அப்படிங்கிறது என்னது? இப்போ இது வரைக்கும் பாரு. இப்போ 1 அப்படிங்கிறது கீ, ராகவ் அப்படிங்கிறது வேல்யூ. ஓகேவா? 1ங்கிற கீக்கு ராகவ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். 2ங்கிற கீக்கு மகிதா அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3 அப்படிங்கிற கீக்கு ரேவன்யா அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4 அப்படிங்கிற கீக்கு ரம்யா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் எந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன்?
நான் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும், பட் கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இப்போ நான் திரும்ப 5க்கு பதிலா 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு 4 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரேவன்யா அப்படின்னு என்னால வைக்க முடியுமா? ஆல்ரெடி 4ல யார் இருக்கா? ரம்யா. ரம்யான்னு இருக்கு. அப்ப திரும்ப 4 அப்படின்னு கொடுத்து ரேவன்யான்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கீ அப்படிங்கிறது கம்பல்சரி எப்படி இருக்கணும்? கீன்னு எதுக்காக நம்ம ஒண்ணு வைக்கிறோம்? கீ அப்படிங்கிறது நம்ம எதுக்காக வைக்கிறோம்? டு ஐடென்டிஃபை யூனிக்லி, கரெக்டா? டு ஐடென்டிஃபை யூனிக்லி, யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் கீ அப்படின்னே ஒண்ணு செட் பண்றோம். அப்ப இங்க கீயை டூப்ளிகேட்டா வைக்க முடியுமா? கீ டூப்ளிகேட்டா இருந்தா நல்லா இருக்குமா இந்த இதுல? இருக்காது சார். இருக்கக்கூடாதுல்ல. அப்ப கீ டூப்ளிகேட்ஸா இருக்கக்கூடாது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எனக்கு நான் சொல்ற மாதிரி எனக்கு கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஜாவால உங்களுக்கு அதுக்குன்னே இருக்கிறது தான் ஆஷ் மேப். ஓகேவா? ஆஷ் மேப். இந்த ஆஷ் மேப் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்ப நான் சொன்னதுல இருந்தே தெரியும் எதுக்காக யூஸ் பண்றோம். யூஸ்டு டு எதுக்காக? Key Used with to values. used to store the data in the form of key Key. value pairs. ஓகேவா? கீ வேல்யூ பேர்ஸா யூஸ் பண்றது, ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சரி, ஆஷ் மேப்ல கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஒன். இப்போ இதுல டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ ஆஷ் மேப்ல இருந்து ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் ஆகும் அப்படிங்கிறது. பட் ஆனா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் ரிலேட்டட் ஆனது. ஸோ இப்போ கான்செப்டுவலைஸ் நான் ஆஷ் மேப்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். சரி, ஓகே. இப்போ syntax for declaring hash map. Okay, first hash map na enna? Hash map is used to store the data in the form of key value pairs. Okay va? Next syntax for declaring hash map அப்படின்னு கேட்டா first syntax வந்து simple. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆஷ் மேப். நான் எப்படி எழுதியிருக்கேன் ஆஷ் மேப்பை? நீங்க பாரு, ஆஷ் மேப்ல ஹெச் எப்படி இருக்கு? கேபிட்டல். எம் எப்படி இருக்கு? இது எல்லாமே இந்த ஆஷ் மேப் வந்து என்னன்னா ஜாவாவோட கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வர்ற ஒன் ஆஃப் த டாபிக். ஓகேவா? கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வர்றது. ஆல்ரெடி நம்ம கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வர்றது ஒன்று பார்த்துருக்கோம். என்னது? நான் சொல்லியிருக்கேன் கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வரும் இது அப்படின்னு. இந்த டாபிக் வந்து கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னது? அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் வந்து கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வரும். ஜாவால கலெக்ஷன்ஸ்க்கு கீழே நிறைய இருக்கு, அதுல இப்ப நம்ம அரே லிஸ்ட் பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த ஆஷ் மேப் எதுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா கலெக்ஷன்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஓகேவா? ஜாவா கலெக்ஷனோட ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் தான் இது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு? கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தென் நார்மலா இது வந்து யூட்டில் பேக்கேஜ்லயே அவைலபிளா இருக்கும். இம்போர்ட் ஜாவா யூட்டில், அதுக்கப்புறம் .star போட்டாலே போதும். இப்ப சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹாஷ் மேப், இங்க உங்களுடைய கீ என்ன கீயோ அந்த கீயை நீங்க மென்ஷன் பண்ணணும். தென் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை நீங்க மென்ஷன் பண்ணணும். டைப் ஆஃப் கீ அண்ட் டைப் ஆஃப் வேல்யூ. ஓகேவா? டேட்டா டைப் ஆஃப் கீ அண்ட் டேட்டா டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா டைப் அப்படிங்கும்போது இப்போ இங்க கீயோட டேட்டா டைப்பு இது என்ன அப்படின்னா எய்தர் இப்போ நான் டேட்டா டைப் அப்படின்னு இங்க எழுதுறேன். அரே லிஸ்ட்ல டேட்டா டைப் எப்படி எழுதுனீங்க? இன்ட் அப்படின்னா இன்ட்னு எழுதுனீங்களா இல்ல இன்டீஜர்னு எழுதுனீங்களா? இன்டீஜர். கலெக்ஷன்ஸ் டாபிக்ல இன்ட் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு எழுதணும். ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ்னு வரும்போது டைரக்டா இந்த இன்ட் கேரி இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரேப்பர் கிளாஸ்ல வர்ற இன்டீஜர், கேரக்டர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ டேட்டா டைப். வேல்யூக்கு என்ன மென்ஷன் பண்ணணும்? நீங்க வேல்யூவோட டேட்டா டைப்பை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். டேட்டா டைப். இங்க டேட்டா டைப் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இன்டீஜர்.
கேர் அப்படின்னு இருந்ததுன்னா கேரக்டர், சி வந்து கேபிட்டல் கேரக்டர். அடுத்தது லாங் அப்படின்னு இருந்ததுன்னா லாங், எல் வந்து கேபிட்டல். அது போக ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் பேலன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் வரும். பூலியனுக்கு வந்து பூலியன், ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு, பட் தேவையான இடத்துல அதை பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் டக்குன்னு ரீகால் ஆகிக்கிறதுக்காகவும் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஷ் மேப்பை டிஃபைன் பண்ணியாச்சு. ஆஷ் மேப் கீ என்ன டேட்டா டைப்பு, வேல்யூ என்ன டேட்டா டைப்பு. ஓகே, தென் ஆஷ் மேப்புக்குன்னு கிரியேட் பண்ற ஒரு அந்த ரெஃபரன்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் நேம், ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஆர் ஆஷ் மேப் நேம் என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆஷ் மேப்புக்குன்னு கிரியேட் பண்ற நேம் ஈக்குவல் டு, ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதா? சின்டாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆஷ் மேப் அந்த ஒரு வெக்டார் சிம்பிள் ஓபன் பண்றேன், லெஸ் தென் சிம்பிள், அதுக்கு அரே லிஸ்ட்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். கீக்கான டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும், வேல்யூக்கான டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது, ஆஷ் மேப்புக்குன்னு வைக்கிற ஒரு நேம் ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப். ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன், நியூ ஸ்பேஸ் ஆஷ் மேப், இந்த ஓபன் க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி பிராக்கெட் பண்ணி செமிகோலன் வச்சிருக்கேன். இது பார்க்க நமக்கு எதோட சின்டாக்ஸ் மாதிரியே இருக்கு, என்ன மாதிரியே இருக்கு. இதே மாதிரியே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிருப்போமே, இந்த ஓபன் க்ளோஸ் போட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ரவுண்ட் பிராக்கெட்லாம் நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு, அரே லிஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அரேக்கு யூஸ் பண்ண கிடையாது, அரே லிஸ்ட்டுக்கு. ஏன்னா அது எல்லாமே கலெக்ஷன்ஸ்க்கு கீழே வர்ற டாபிக். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் வந்து நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா ஆஷ் மேப்புக்கான சின்டாக்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் ஒவ்வொரு மெத்தட்ஸா பார்க்கலாம். ஒவ்வொரு மெத்தட்ஸா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஒரு ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணுவோம். சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனாவது, கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது நாள் ட்ரைனிங்கா இருக்கும். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜாவா ப்ரோக்ராம் அப்படியே சொல்லுங்க. இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார். நெக்ஸ்ட் ஓகே, பப்ளிக் கிளாஸ் மெயினுக்கு என்ன பண்ணணும், எம் கேபிட்டலா இருக்கணும். ஓகே, பப்ளிக் கிளாஸ் மெயின் இது இப்படி போட்டா கரெக்டா? என்ன பண்ணக்கூடாது, ரவுண்டு பிராக்கெட் போடக்கூடாது. ஈவன் இந்த பப்ளிக்குமே போடணுங்கிறது ஆப்ஷனல் தான். ஏன்னா பப்ளிக் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணாட்டியுமே அது பப்ளிக்கா தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், பப்ளிக்ங்கிறது கன்ஃபார்ம் மென்ஷன் பண்ணி ஆகணுமா? இல்ல, ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். சரி, அடுத்தது என்னது, இப்போ வந்து நம்ம ஆஷ் மேப்பை டிஃபைன் பண்ணலாம். சின்டாக்ஸ் என்ன ஆஷ் மேப்பை டிக்ளேர் பண்றதுக்கு, ஆஷ் மேப் H கேபிட்டல் M கேபிட்டல் லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் கீக்கான டேட்டா டைப். இப்போ நம்ம அப்ளை பண்ண மாதிரி 1 நசிகா, 2 ரேவன்யா, 3 சஞ்சய், 4 ராகவ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கீ என்ன டேட்டா டைப்ல இருக்கு, இன்டீஜர்ல இருந்தது. வேல்யூ என்ன டேட்டா டைப்ல இருக்கு, ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கு. இப்ப ஆஷ் மேப்புக்கு வைக்கிற நேம் என்னன்னா, நான் HM அப்படிங்கிற நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? HM அப்படிங்கிற நேம நான் வச்சிட்டேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்னது, ஈக்குவல் டு நியூ ஆஷ் மேப், அப்புறம் ஓபன் க்ளோஸ் கோலன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆஷ் மேப்பை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஆஷ் மேப் வித் நேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் HM அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆஷ் மேப் ரெடி. இப்படி வந்து ஒரு ஆஷ் மேப் ரெடி, நேம் என்ன அப்படின்னா HM. இப்போ ஆஷ் மேப் ரெடியா இருக்கு. இதுல நான் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா,
என்ன முக்கியமான மெத்தட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? தேவையான மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்ப்போம். சரி. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்? 1 அப்படிங்கிறத போட்டுட்டு 1ங்கிற கீ வந்து 1. 1 அப்படிங்கிறதுல என்ன மென்ஷன் ஆகணும் அப்படின்னா, என்ன மென்ஷன் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 ராகவ் அப்படிங்கிறத நான் போடணும். கரெக்டா? 1 ராகவ் அப்படிங்கிறத போடணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? என்னுடைய டேட்டாவை புட் பண்ணணுமா? டேட்டாவை புட் பண்ணணுமா? புட் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்? புட் பண்றதுக்கு எனக்கு புட் அப்படின்னே ஒரு மெத்தட் இருக்கு. புட் அப்படின்னே ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நான் ஜஸ்ட் எதுவுமே இப்ப நான் ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ஆஷ் மேப். ஆஷ் மேப்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு இப்ப பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. என்ன வந்துருச்சு? எரர் மெத்தட் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் மெயின். ப்ளீஸ் டிஃபைன் மெயின் மெத்தட் as பப்ளிக் ஸ்டாட்டிக். ஓகே ஓகே ஓகே. இங்க பப்ளிக்னு தான் போடணும். வெளியில இருக்கிறது தான் அப்படி. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்ப பாருங்க ஆஷ் மேப்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்க டிக்ஷனரி இப்படிதானே படிச்சிருப்பீங்க பைத்தான்ல. பைத்தான்ல டிக்ஷனரியும் கீ வேல்யூ பேர்ஸா தானே ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரிதான் இதுவும் கிட்டத்தட்ட. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆஷ் மேப்ல எனக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் புட் பண்றேன் ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப். ஃபர்ஸ்ட் கீ என்னது? புட் பண்றதுக்கு கீ என்ன? இப்ப நான் வந்து 1 ராகவ் அப்படின்னு போடுறேன்னா கீ என்னது? 1 அப்படிங்கிறது கீ. என்னுடைய வேல்யூ என்னது? ராகவ். என்னுடைய வேல்யூ ராகவ். கரெக்டா? என்னுடைய வேல்யூ ராகவ். இப்ப நான் ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். இப்ப நான் என்னுடைய ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். இப்ப எனக்கு என்ன இருக்கு? 1 ராகவ் அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா? அதே மாதிரி இப்ப நம்ம அகைன்ஸ்ட் வேல்யூ ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் 2 ரம்யா அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி காமிச்சுன்னா என்ன இருக்கு? 1ல ராகவ், 2ல ரம்யா. 2 அப்படிங்கிறது கீ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஷ் மேப் டாட் நெக்ஸ்ட் மெத்தட். இப்போ புட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு புரியுதா? புட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு புரியுதா? யூஸ்டு டு புட் தி வேல்யூஸ். ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தட் நேம்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ ஆஷ் மேப்ல 1 புட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் புட் பண்ணணும். ஆப்சென்டா இருந்தா மட்டும் புட் பண்ணு. அந்த கீ வந்து ஆப்சென்டா இருந்தா மட்டும் புட் பண்ணு, இல்லைன்னா புட் பண்ணாங்க. இப்போ இங்க பாரு ஆஷ் மேப் டாட் புட் ஆஃப் புட் இஃப் ஆப்சென்ட். புட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகேவா? புட் இஃப் ஆப்சென்டா இருந்ததுன்னா 2ல என்ன போடுற அப்படின்னா ரேஃபன்யா. ஓகேவா? சரி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 2ங்கிற கீ ஆல்ரெடி அங்க இருக்கா இல்லையா? ஆஷ் மேப்ல 2ங்கிற கீ இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆஷ் மேப்ல 2ங்கிற கீ ஆல்ரெடி இருக்கு. பட் நான் என்ன பண்றேன்? 2ங்கிறது ஆப்சென்டா இருந்தாதான் ரேவன்யாவை போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் 2ங்கிறது ஆப்சென்டா இல்ல. ஏன்னா 2 ஆல்ரெடி இருக்கு. அப்ப இப்ப அவுட்புட் என்ன வரும்? ரன் பண்ணா என்ன வரும்? 1 ராகவ் 2 ரம்யான்னு வருமா இல்ல 2 ரேவன்யான்னு வருமா? 2 ரேவன்யா தான் வருமா? சரி நான் ரன் பண்றேன். என்ன வருதுன்னு பாரு. என்ன வந்திருக்கு? 2 ரம்யா. பிகாஸ் கீயோட தான் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2ங்கிற கீ ஆப்சென்டா இருந்தா அதை போட்டுருங்க. இல்ல ஒருவேளை சப்போஸ் ஆல்ரெடி வேல்யூ இருக்கு அப்படின்னா என்னது? நீங்க அதை போடாதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுவே hash map dot put if absent of 3 வந்து சஞ்சய் அப்படின்னு போடுறோம்னு வைங்களேன். இப்ப என்ன வரும்? எனக்கு நான் பிரிண்ட் பண்ணனா என்ன வரும்? 1 ராகவ், 2 2 ரம்யா, ரம்யா 3 சஞ்சய். 3 சஞ்சய். அவ்வளவுதான். இங்க பாரு 1 ராகவ் 2 ரம்யா 3 சஞ்சய். ஏன்னா 3 அப்படிங்கிறது ஆப்சென்டா இருக்கு. ஸோ இப்ப ஆப்சென்டா இருக்கு அப்படிங்கறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு? அதை நான் புட் பண்ணிட்டேன். சரி. இப்போ புட்ல புட் மெத்தட் ஓகே, புட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே
நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ புட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆஸ் மேப்போட சைஸ் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சைஸ் மெத்தட். ஓகேவா? இதுலயே நீ இதுலயே இந்த புட் இஃப் ஆப்சென்ட்லயே நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எதுக்கு இதை யூஸ் பண்றோம்? இட் வில் கம்பேர் த கீ. இட் வில் கம்பேர் the key. If key is absent, it will put the values with key. ஓகேவா? சரி, இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 3ல சஞ்சய் இருக்கு, 1ல ராகவ், 2ல ரம்யா, 2ல ரேவன்யா அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இப்போ நான் திரும்ப என்ன பண்றேன்னா சிம்பிளா ashmap டாட் புட் 2ல ரேவன்யாவை கொடுத்துருக்கேன். 2ல ரேவன்யா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரும் அவுட்புட்? ashmap பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? ஃபைனலா அவுட்புட்ல என்ன வரும்? 1 ராகவ், 2 ரேவன்யா, 3 சஞ்சய். ஏன் எரர் கீ வராதா என்ன? ஏன்னா நமக்கு அந்த கீ தான் ஆல்ரெடி இருக்கே என்ன, திரும்ப அதே கீயை கொடுத்து சில வேல்யூ கொடுத்துருக்கோமே. அப்போ கீ மாறாது, ஆனா வேல்யூஸ் மாறலாம் சார். கரெக்ட். ஏன்னா டிக்ஷனரியிலையும் அப்படிதானே. இப்ப ரன் பண்றேன் பாருங்க. 2 என்ன வந்துருச்சு? ரம்யால இருந்து ரேவன்யாவா அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ கீ வந்து ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா யூனிக் கீயா தான் இருக்கும். ஓகேவா? கீஸ் ஆல்வேஸ் யூனிக். ashmapல வந்து கீஸ் ஆல்வேஸ் யூனிக். அப்ப இங்க நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னா key value pairs and key is always unique அப்படிங்கறத இன்னொரு பாயிண்டே எழுதிக்கலாம். சரி, இப்போ இரண்டு மெத்தட் பார்த்திருக்கோம். புட் மெத்தட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா மெத்தட்ஸ் புட் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? புட் இஃப் ஆப்சென்ட் பார்த்திருக்கோமா? புட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கிற மெத்தடை பார்த்திருக்கோம். 2 மெத்தட் பார்த்தோம். புட் மெத்தட் அண்ட் புட் இஃப் ஆப்சென்ட் மெத்தட் 2 பார்த்திருக்கோம். இப்போ இந்த 2க்கான எக்ஸாம்பிளா நீங்க இதை வச்சுக்கோங்க. இந்த 2க்கான எக்ஸாம்பிளா இந்த இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சைஸ் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ashmapஓட சைஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்றது? சிம்பிள். ashmapஓட சைஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா என்ன இப்போ இந்த ashmapஓட சைஸ் என்ன? இந்த ashmapஓட சைஸ் என்ன இப்போதைக்கு? என்ன சார் சைஸ் வந்து இப்போ எவ்வளவு இருக்கு? டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? எவ்வளவு கீ வேல்யூஸ் இருக்கு? 3 இருக்கு. ஓகேவா? அப்ப நான் இப்ப பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா system.out.println ashmap.sizeof இப்ப 3ன்னு காட்டும். இதே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருந்தேன், சைஸை பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா இப்ப எனக்கு என்னன்னு காமிச்சிருக்கும்? அந்த இடத்துல 1ன்னு காமிக்குமா? இங்க ராகவ் ரம்யாக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா 2 அப்படின்னு காட்டும். அப்ப இங்க சைஸ் 2, இங்க சைஸ் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இங்க ashmapங்கிறது எப்படி? ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? என்னால 2 வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும், 3 வேல்யூ தான் ஆட் பண்ண முடியும். ஏதாவது கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கா? நோ கன்ஸ்ட்ரைன்ஸ். இட் இஸ் டைனமிக் ashmap. ஓகேவா? ashmap அப்படிங்கிறது டைனமிக். அப்போ இத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் ஃபார் இந்த மெத்தட்ஸுக்கு, சைஸ் மெத்தட்ஸுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா புட் இஃப் ஆப்சென்ட், சைஸ், இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ashmapக்குள்ள இருக்கு பட் ஆனா எனக்கு ஒரு பர்டிகுலர் கீயோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே இன்டீஜரா மாத்திக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். ரெண்டுமே இன்டீஜரா மாத்திக்கிறோம். இன்டீஜர் கீயும் இன்டீஜர், வேல்யூவும் இன்டீஜர். அப்ப ashmap.put என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1க்கு 10ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ashmap.2க்கு 20, 3க்கு 30, ஓகே, 4க்கு 40 இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ashmapக்குள்ள வேல்யூஸ் இருக்கு பட் ஆனா அங்க இருக்கிற வேல்யூஸை நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? அங்க இருக்கிற வேல்யூஸை நான் பார்க்கணும். அங்க வந்து இப்போ கீ 3ல என்ன வேல்யூ இருக்கு?
கீ 3ல என்ன வேல்யூ இருக்கு 30 அப்படின்னு இருக்கா கீ 3ல 13 இருக்கு ஓகே ஓகேவா இப்போ கீ 3ல என்ன இருக்கு அப்படின்னு நான் பாக்குறக்கு புட்டுக்கு ஆப்போசிட்ல என்னன்னு சொல்லுவீங்க ஓகே கெட் அவ்வளவுதான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ashmap டாட் கெட் ஓகேவா எத்தனாவது கீ எனக்கு வேணும் தேர்ட் கீ எனக்கு வேணும் இதுவே நான் தேர்ட் கீக்கு பதிலா இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கீயை நான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ என்ன அவுட்புட் வரும் என்ன அவுட்புட் வரும் என்ன அவுட்புட் வரும் தேர்ட் ஒன் 30 அப்புறம் 10 அப்படின்னு வருமா இப்போ நான் ரன் பண்றேன் என்ன வருதுன்னு பாருங்க 30 அண்ட் 10 இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுவே லாஸ்ட்ல இங்க ashmap டாட் கெட் ஆஃப் ஃபிஃப்த் இண்டெக்ஸ் ஃபிஃப்த் கீ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும் அந்த கீ இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே அப்ப ரன் பண்ணா என்ன வரலாம் எதர் எரர் வரலாம் என்ன வந்திருக்கு இங்க இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது ashmapக்கு வந்து இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ashmapக்கு இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது தென் நீங்க ஒன்னொன்னு ashmapக்குள்ள நீங்க புட் பண்ணிட்டீங்க ashmapக்குள்ள நீங்க புட் பண்ணிட்டு நீங்க திரும்ப அதை எடுக்கும்போது நான் எந்த ஆர்டர்ல புட் பண்ணனோ அதே ஆர்டர்ல தான் எனக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ashmap வந்து அன்ஆர்டர் கிட்டத்தட்ட இட்ஸ் அன்ஆர்டர் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அன்ஆர்டர் நான் அன்ஆர்டர் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்றேன் ஸோ கீ வேல்யூ இஸ் ஆல்வேஸ் யூனிக் ஆல்சோ இட் இஸ் அன்ஆர்டர் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கிற கீ கொடுத்துருக்கேன் அப்போ 1க்கு 10 ஸ்டோர் ஆயிரும் 2ன்னு கொடுத்தேன்னா போய் 2 வந்து அதுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கும் 3 வந்து அதுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிறதுல கிடையாது அது எந்த ஆர்டர்ல வேணாலும் ashmapல என்ன ஆகலாம் ஸ்டோர் ஆகலாம் ashmap உள்ள எந்த ஆர்டர்ல வேணாலும் ஸ்டோர் ஆகலாம் சரி இப்போ எனக்கு நல் வருது ஏன்னா இப்படி இந்த கீ வந்து எனக்கு கிடையாது இங்க வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா நல் அப்படிங்கிறது வருது இங்க வந்து எனக்கு 30 அப்படிங்கிறது வருது இங்க வந்து எனக்கு 10 அப்படிங்கிறது வருது இப்போ நான் என்ன பண்றேன் எப்படி புட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருந்ததோ அந்த மாதிரி கெட் ஆர் டிஃபால்ட் அப்படிங்கிறது வேல்யூவா இருக்க போகுது இப்போ கெட் ஆர் டிஃபால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் ashmap டாட் கெட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றோம் இந்த கெட் மெத்தடு வேல்யூவை கண்டுபிடிக்க வேல்யூவை ஒரு கீயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப நான் என்ன பண்றேன் கெட் ஆர் டிஃபால்ட் பார்த்துக்கணும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு கெட்டு ஆர்ல ஓ கேபிட்டல் டிஃபால்ட்ல டி கேபிட்டல் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு 3 அப்படிங்கிற கீ இருக்கு அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடுங்க ஓகேவா என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து 777 அப்படிங்கிற வேல்யூவை கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா இது டிஃபால்ட் வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கிற டிஃபால்ட் வேல்யூ நான் தான் செட் பண்ணியிருக்கேன் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் நான் 0 செட் பண்ணிக்கலாம் 1 செட் பண்ணிக்கலாம் 2 செட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இப்போ 3ங்கிற கீ இருக்கா இல்லையா 3ங்கிற கீ இருக்கு அப்ப கீ இருக்கு அப்படின்னா இருக்கிற வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும் 30 அப்படிங்கிறது கிடைச்சிடும் இப்ப இதுவே இங்க 5 அப்படின்னு கொடுத்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா 5ங்கிற கீ என்கிட்ட இருக்கா இல்லையா இல்ல 5ங்கிற கீ கிடையாது அப்ப எனக்கு என்னது வரும் டிஃபால்ட் வேல்யூ நான் என்ன செட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த வேல்யூவை இது கொடுத்துரும் இன்ஸ்டெட் ஆஃப் வெறும் கெட் மட்டும் யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் நல் கிடைச்சிரும் அந்த கீ இல்ல அப்படின்னா நல் கிடைக்கும் பட் ஆனா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் கெட்டு கூட ஆர் டிஃபால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருந்தா கொடுத்துரு கெட் கொடுத்துரு இல்லைன்னா ஆர் டிஃபால்ட் இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடு இருந்தா கெட் என்ன வேல்யூவோ அதை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா ஆர் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடு இங்க நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன செட் பண்ணிருக்கோம் 777 அப்படின்னு செட் பண்ணிருக்கோம் இப்ப ரன் பண்ணா இதுக்கு என்ன அவுட்புட் வரும் இதுக்கு என்ன அவுட்புட் வரும் 30 இதுக்கு 777 இப்ப ரன் பண்ற பாருங்க லாஸ்ட் ரெண்டு வேல்யூ மட்டும் பாருங்க 30 and 777 ஓகேவா இப்ப இந்த கெட் ஆர் டிஃபால்ட் வேல்யூ புரிஞ்சுதா கெட் ஆர் டிஃபால்ட் வேல்யூ புரிஞ்சுதா சிம்பிள்
அப்போ இந்த மெத்தட் இதுல நம்ம என்ன நெக்ஸ்ட் என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா கெட் மெத்தட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கெட் ஆர் டிஃபால்ட் மெத்தட் பார்த்திருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதுதான் இதுக்கான மெத்தட். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெத்தட் அப்படின்னா இப்போ ஒரு கீயெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க. ஒரு கீயை வந்து நீங்க எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஆஷ் மேப்ல ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தது மட்டும் வச்சு ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்ப பார்த்த மெத்தட்ஸை மட்டும் வச்சு இப்ப ஆஷ் மேப் கொடுத்துட்டாங்க. அதுல ஆல்சோ ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. அந்த கீ இருக்கா இல்லையான்னு உங்களை செக் பண்ண சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க? எப்படி அந்த கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க ஆஷ் மேப்ல? என்ன மெத்தட் யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இப்ப வரைக்கும் நம்ம என்னெல்லாம் மெத்தட் பார்த்திருக்கோம்? கெட் பார்த்திருக்கோம், கெட் ஆர் டிஃபால்ட் பார்த்திருக்கோம். கரெக்டா? ஜஸ்ட் கெட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு கீ இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லுவீங்க? இப்ப நான் 5 அப்படின்னு வேல்யூ அவுட்புட்ல நல்ல இருந்துச்சுன்னா இல்லன்னு சொல்லுங்க. கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ 5 அப்படிங்கிற கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். கெட் 5ன்னு கொடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கீ அங்க கிடையாது. கரெக்டா? அந்த கீ அங்க கிடையாது. சரி, இதே கெட் ஆர் டிஃபால்ட் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெத்தட் இருக்கா இல்லையான்னு சொல்லுவீங்க? ஒரு கீ இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பீங்க. இதுல கொடுத்திருக்க அவுட்புட் வந்துச்சுன்னா இல்லன்னு சொல்லி டிஃபால்ட் வேல்யூ நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ அது வந்தா போதும். பட் டிஃபால்ட் வேல்யூங்கும் போது -1 அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணியிருப்போம். அது வந்தது அப்படின்னா நமக்கு அந்த கீ கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா எனக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தடே இருக்கு. ஒரு கீ இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு மெத்தடே இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா hashmap டாட் கண்டைன்ஸ் கீ அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? கண்டைன்ஸ் கீ இதுல கே கேபிட்டல். இப்ப 3ங்கிற கீ இருக்கா இல்லையா? 3ங்கிற கீ இருக்கு. அப்ப இருக்கு அப்படின்னா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும்? இது 30 ரிட்டர்ன் பண்ணுமா? இந்த கண்டெய்ன்ஸ் கீ எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ட்ரூ. தென் இப்போ கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் 5க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபால்ஸ். இந்த நார்மலா கண்டெய்ன்ஸ் கீ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பூலியன்ல ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இங்க பாருங்க 3 அப்படிங்கிறது இருக்கு, 5 அப்படிங்கிறது இல்லை. புரிஞ்சுதா இந்த கண்டெய்ன்ஸ் கீ மெத்தடு? கண்டெய்ன்ஸ் கீங்கிற மெத்தட் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ எப்படி கண்டெய்ன்ஸ் கீ அப்படிங்கிறத சொல்றீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடுமே இருக்கு. ஓகேங்களா? கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் அப்படிங்கிற இன்னொரு மெத்தடுமே இருக்கு. சரி, இதுல வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? வேற என்னத்தை நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முதல்ல கண்டெய்ன்ஸ் வேல்யூ பார்த்துக்கலாம். இப்ப அதே மாதிரி hm டாட் கண்டைன்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? கண்டைன்ஸ் வேல்யூஸ். இப்போ இங்க வந்து 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா அப்படிங்கறத கேட்கிறேன். ஆல்சோ கண்டைன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் 50 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா அப்படிங்கறதையும் கேட்கிறேன். ஓகேவா? இப்ப சொல்லுங்க 30ங்கிற வேல்யூ இருக்கா இல்லையா? அப்ப இருக்கு அப்படின்னா ட்ரூ. இங்க என்ன வரும்? ஃபால்ஸ். இப்ப நான் ரன் பண்றேன். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வரும் பாருங்க. hm டாட் கண்டெய்ன்ஸ் என்ன தப்பு காட்டுது? cannot find symbol hashmap டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ். ஏன் அப்படி ஒரு மெத்தட் இல்லையா? என்ன மெத்தட்? கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் cannot find symbol. கண்டெய்ன்ஸ் வேல்யூ இல்ல சி எல்லாம் இதேதான். வேல்யூஸ் கிடையாது, வேல்யூ. ஏன்னா ஒரு வேல்யூ தானே செக் பண்றோம். நேம்லயே தப்பு இருக்குல்ல. வேல்யூஸ்னா ப்ளூரல்ல, வேல்யூனா தானே ஒண்ணு. ஸோ கண்டெய்ன்ஸ் வேல்யூ.
செக் பண்ணி பார்க்கலாம். என்ன வந்துருச்சு? ட்ரூ ஃபால்ஸ் வந்துருச்சா? ட்ரூ ஃபால்ஸ் வந்துருச்சா? சரி. இப்ப நம்ம பார்த்திருக்கிற மெத்தட் என்னென்ன பார்த்தோம்? இப்ப பார்த்திருக்கிற மெத்தடு கண்டைன்ஸ் கீ, ஆல்சோ என்ன மெத்தட் பார்த்தோம்? கண்டைன்ஸ் வேல்யூ அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம். நீ ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தாலே, நான் டெஃபினேஷன் நான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நீயே எழுதிக்குவ. கண்டென்ட்ஸ் வேல்யூ எதுக்கு அப்படின்னா சென்டென்ஸ் எழுதிக்கோ. யூஸ்ட் டு செக் வெதர் த வேல்யூ இஸ் பிரசன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறதெல்லாம் நீயே எழுதிக்கோ. உன்னுடைய பேசிக் இங்கிலீஷ்ல நீயே எழுதிக்கலாம். உனக்கு தேவை நீ எழுதுறது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா, தென் ஸ்ட்ரக்சரா, பேப்பர் ஃபில்லா இருந்தா போதும். சரி, இப்போ இந்த கண்டென்ட்ஸ் கீ கண்டென்ட்ஸ் மெத்தடு ஓவர். நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா, அப்ப இதுல வந்து நான் ஒரு வேல்யூவை அப்டேட்டே பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணிக்கலாம்ல. இப்ப 2ங்கிற கீக்கு வந்து 20க்கு பதிலா 22 கொடுக்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம்ல. என்ன பண்ணுவீங்க? இப்ப 2ங்கிறதுக்கு 20 வேணா 22 அப்படிங்கிறது எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? put 2, 22ன்னு போட்டாலே போதும். கரெக்டா? அப்படி போட்டாலே போதும். பட் ஆனா அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு. ரீப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீ ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி 2க்கு 22ன்னு கொடுத்தா பண்ண சொல்றாங்க. பட் புட் மெத்தடே வந்து என்ன பண்ணிரும்? அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அப்போ நான் கொடுத்துருக்கிற மெத்தடே போதுமானது. அதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் இதையும் மீறி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்ப நான் என்னன்னா சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒன்று ஹேஷ் மேப்ல ஆட் பண்றீங்க, இல்ல ஆட் பண்ணதை எடுக்கிறீங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஆப்ரேஷனையும் நம்ம விட்டுருக்கோம். என்னது அது? ஹேஷ் மேப்ல இருந்து என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? டெலீட் பண்றதுக்கு. இப்ப எனக்கு 3ங்கிற கீ எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்றது? 3ங்கிற கீ எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? நார்மலா என்ன பண்ணணும் நம்ம? அதை என்ன நேம்ல சொல்லலாம்? டெலீட்னு சொல்லுவ. பட் ஆனா அரே லிஸ்ட்ல என்னன்னு சொல்லுவீங்க? ரிமூவ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப கலெக்ஷன்ஸ் கீழே வருது. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட்ல என்னவோ அதே தான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றேன். ஹேஷ் மேப் டாட் ரிமூவ். எதை ரிமூவ் பண்ணணும்? எந்த கீயை ரிமூவ் பண்ணணும்? 3ங்கிற கீயை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னீங்களேன். இப்ப ஹேஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? சேம் 110 220 என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து 3 இருந்தது. இப்ப என்ன இருக்கு? 3 கிடையாது. இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது இருந்தது. பட் ஆனா லாஸ்டா வரும்போது எனக்கு 3 அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வந்து எதுக்கு அப்படின்னா ரிமூவ், டு ரிமூவ். ஸோ இந்த ரிமூவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். டு ரிமூவ்க்கு இது ரிமூவ் மெத்தட். ரிமூவ். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். சரி, இப்போ ரிமூவ் மெத்தட் ஓகே. இப்போ என்ன அப்படின்னா அரே லிஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல வேல்யூ எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட்டா இந்த அரே லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூவும் வேணும், இல்ல ஒரு அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கிற எல்லா வேல்யூவும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? I need to take all the values from the array. I need to print all the values from the array. இண்டெக்ஸ் வச்சிருப்பீங்களா? இண்டெக்ஸ் வச்சிருப்பீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே ஒரு அரே இருக்கு அப்படின்னு. இப்போ நான் இங்க எதுவும் பிரிண்ட் பண்ணல, இதெல்லாம் எடுத்துறேன். ஹேஷ் மேப்புக்குள்ள எடுத்துறேன். இப்போ இதுவே int a ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு அரே இருக்கு. அரேல வந்து 10 20 30 40 50 அப்படின்னு கொடுப்பியா? அப்படின்னு அரேல வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் செட் பண்ணுவோம். ஃபார் int i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? i லெஸ் தென் எது வரைக்கும் போகணும்? ஆன்சர் பண்ணு குயிக்கா. a டாட் லென்த். சூப்பர். i லெஸ் தென் a டாட் லென்த். ஏன்னா இந்த ஏவோட அரேவை சைஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி இங்க 5ன்னு கொடுக்கறதுக்கு சிம்பிளா a டாட் லென்த்னு கொடுத்தா போதும். இப்போ என்ன பண்ணுவேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்
ln ஆஃப் ஆர் பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐன்னு கொடுப்பனா, கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ். இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன வரும்? 10 20 30 40 50 வருமா? 10 20 30 40 50 கிளியரா? பட் ஆனா இது வந்து என்னன்னா நார்மல் ட்ரெடிஷ்னல் லூப். இதுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஈச் லூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபார் ஈச் லூப் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச் லூப் அப்படின்னா என்னன்னா, சரி நான் என்ன எடுக்க போறேன்? அரேல இருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுக்க போறேன். அப்ப என்ன பண்றேன்? இன்ட் வேல்யூ அப்படின்னு போட்டாச்சு. எங்க இருந்து எடுக்க போறேன்? இந்த வேல்யூங்கிறத எங்க இருந்து எடுக்க போறேன்? அப்போ இந்த கோலன் வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? கோலன் வேல்யூ. சரியா? இட்ஸ் நாட் செமிகோலன், இட்ஸ் அ கோலன். அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேல்யூ அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுவே என்ன பண்ணும்? சாரி, இங்க வந்து அரே நேம் போடணும். அரேல இருந்து எடுக்க போறேன். ஸோ அரே நேம். இப்போ இந்த வேல் அப்படிங்கிறதே அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எடுத்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் 10 அப்படிங்கிறது வேல்யூவா இருக்கும், அடுத்தது 20 அப்படிங்கிறது வேலா இருக்கும், அடுத்தது 30 அப்படிங்கிறது வேலா இருக்கும். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போவும் எனக்கு என்னதான் வருது? சேம் 10 20 30 40 50 அப்படிங்கிறது தான் வருது. ஸோ இது வந்து ஃபார் ஈச் லூப். அதே மாதிரி எனக்கு அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸும் வேணும் அப்படின்னா என்ன பண்றது? எல்லா வேல்யூஸும் வேணும் அப்படின்னா என்ன பண்றது? ஹேஷ் மேப்புக்குன்னு ஏதாவது இண்டெக்ஸ் இருக்கா என்ன? எதா நான் சொன்னேன்னா சொல்லல. கீ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ண சொல்றேன்னு வைங்களேன். இப்போ ஹேஷ் மேப் டாட் புட் ஆஃப் 5, 50. ஆல்சோ நீங்க என்னது எப்படி ஹேஷ் மேப்பை பாஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. 5 வேல்யூஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பிரிண்ட் ஹேஷ் மேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த ஹேஷ் மேப்பை பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த பிரிண்ட் ஹேஷ் மேப் என்ன பண்ணும்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும். அப்போ ரிட்டர்ன் டைப் என்ன போடுறது? குயிக்கா சொல்லு. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். என்ன சொல்றது? பிரிண்ட் ஹேஷ் மேப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் என்ன? தென் முதல்ல நான் என்ன எழுதணும்? ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டாட்டிக். அப்புறம் ரிட்டர்ன் டைப் என்ன? ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன? இந்த ஃபங்க்ஷன் எதையா ரிட்டர்ன் பண்ணுமா? இந்த ஃபங்க்ஷன் எதையா ரிட்டர்ன் பண்ணுமா? பிரிண்ட் ஹேஷ் மேப்ங்கிறது ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதா? ஏதாவது வேல்யூ 1ஓ 2ஓ இல்ல ஸ்ட்ரிங்கோ இன்டீஜரோ கேரக்டரையோ ரிட்டர்ன் பண்ண போதா? இல்ல ஏதாவது ஹேஷ் மேப் ரிட்டர்ன் பண்ண போதா? ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஹேஷ் மேப்ல இருந்து வேல்யூவை பிரிண்ட் தானே பண்ண போகுது. அப்ப ரிட்டர்ன் டைப் என்னது? void. ரிட்டர்ன் டைப் void. ஃபங்க்ஷன் நேம் என்னது? print hash map. ஓகே. ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இங்க ரிசீவ் பண்ற ஆர்குமெண்ட் என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்? ஆக்சுவல் ஆர் ஃபார்மல்? ஃபார்மல். சரி, அப்ப ஃபார்மல் அப்படின்னா முதல்ல என்ன மென்ஷன் பண்ணணும்? ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன டைப் அப்படின்னு. இது என்ன டைப்? ஹேஷ் மேப் டைப். அப்ப நான் என்ன பண்றேன்? ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்ல இது என்னது? என்னத்தை ரிசீவ் பண்றோம்? கீ என்ன டேட்டா டைப்? இது என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். அப்போ கீ இன்டீஜர், வேல்யூ இன்டீஜர் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஹேஷ் மேப்புக்கான நேம் என்னது? நான் என்ன நேம்ல வேணாலும் ரிசீவ் பண்ணலாமா? என்ன நேம்ல வேணாலும் ரிசீவ் பண்ணலாமா? நான் என்ன பண்றேன்? மேப் அப்படிங்கிற நேம்ல ரிசீவ் பண்றேன். மேப் அப்படிங்கிற நேம்ல ரிசீவ் பண்றேன். இப்போ என்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேப்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணா போதும். எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணா போதும். அப்ப பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஃபார் லூப். ஓகேவா? இப்போ இந்த ஹேஷ் மேப்ல இருந்து நான் எடுக்கிற வேல்யூ என்ன டேட்டா டைப்? அப்போ இன்ட் வேல்யூ. ஓகே, எங்க இருந்து எடுக்கிறேன்? எதுல இருந்து எடுக்கிறேன்? அதோட நேம் என்ன? ஹேஷ் மேப்க்கு நான் வச்சிருக்கிற நேம் என்ன? இந்த ஃபங்க்ஷன்ல என்னங்கிற நேம்ல ரிசீவ் பண்ணியிருக்கேன். HM அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன நேம்ல ரிசீவ் பண்ணியிருக்கேன்? மேப். அப்போ வந்து மேப் அப்படிங்கிறது தான் ஹேஷ் மேப்போட நேம். இதுவே நான் இங்க HM அப்படின்னு ரிசீவ் பண்ணனா இங்க என்ன போடணும்? HM ஹேஷ் மேப் அப்படின்னு HM. பட் HMனு போட்டா மட்டும் வராது. என்ன பண்ணும்னா ஹேஷ் மேப்ல 2 இருக்குல்ல, கீயும் இருக்கு, என்னது வேல்யூவும் இருக்கு.
இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கீ வேணுமா வேல்யூஸ் வேணுமா? கரெக்டா? எனக்கு இப்ப என்ன வேணும்? Values. வேல்யூஸ் வேணுமா? அப்ப hm டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேவா? அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்க ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் அந்த எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விடுறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணனா என்ன வந்துரும் பாரு. இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 10 20 30 40 50 அப்படின்னு வருதா? 10 30 40 50 அப்படின்னு இந்த கம்பைலர்ல ஏதோ ஜஸ்ட் 5 வேல்யூ இருக்கிறனால எந்த ஆர்டர்ல புட் பண்ணமோ அதே ஆர்டர்ல வருது. பட் ஆக்சுவலா வேல்யூஸ் அப்படிங்கிறது ஆர்டர்ல வராது, மாறிக்கிட்டே இருக்கும். ஆஷ்மேப்போட வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் பெரிய வேல்யூ கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா 10 வரலாம், 50 வரலாம், அதுக்கப்புறம் 30 வரலாம், அப்புறம் 20 வரலாம், அப்புறம் 10 வரலாம். ஓகேவா? இந்த வேல்யூஸ் நம்ம எடுக்கிறோம்ல, இந்த வேல்யூஸ் வந்து கம்பல்சரி என்னது? எது கிடையாது? இட்ஸ் ஆர்டர் கிடையாது. ஆர்டரை நம்ம எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டர்ல வராது. தட்ஸ் வை இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்ஆர்டர் ஆஷ் மேப். புரிஞ்சுதா? இதுக்கு பேரே என்னது? அன்ஆர்டர் ஆஷ் மேப். Unordered hash map. ஏன்னா நான் ஆஷ் மேப்ல எடுக்கிற கீயா இருக்கட்டும், வேல்யூஸா இருக்கட்டும், அது ஆர்டரா வராது. நான் எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணணும் அந்த ஆர்டர்ல வராது. கிளியரா? புரிஞ்சதா? எப்படி வேல்யூஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சதா ஆஷ் மேப்ல இருந்து? Yes, sir. ஓகே. ஆஷ் மேப்ல இருந்து வேல்யூ எடுக்கிறது. பிரிண்ட் இப்போ ஃபங்க்ஷன் நேம் நான் என்ன வச்சுக்கிறேன்னா பிரிண்ட் ஆஷ் மேப் வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரிண்ட் ஆஷ் மேப் வேல்யூஸ் அப்படிங்கிறது வச்சுக்கிறேன். இப்போ இங்க என்னன்னா இந்த hm டாட் வேல்யூஸ் இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் தி ஆஷ் மேப். கரெக்டா? hm டாட் வேல்யூஸ் hm அப்படிங்கிறது என்னது? அந்த ஆஷ் மேப்கான ஆப்ஜெக்ட் நேம், அந்த வேல்யூ நேம். இந்த டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வெறும் வேல்யூஸ் ஆஃப் மெத்தட் இது மட்டும் வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா எதுக்கு? இட் வில் ரிட்டர்ன் all the hash map values. ஓகேவா? இது வந்து hash mapோட எல்லா வேல்யூஸையும் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். நமக்கு என்னன்னா ஜஸ்ட் இந்த லூப் இருந்தா போதும். பட் ஆனா இதுல எதையும் டீச் பண்ணிட்டேன், எப்படி ஒரு ஹேஷ் மேப்பை பாஸ் பண்றது, எப்படி ஒரு ஹேஷ் மேப்பை ரிசீவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கீ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்ல. கீ எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும்ல. என்னெல்லாம் கீ இருக்கோ அந்த கீ எல்லாமே என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மெத்தட் எல்லாம் பாஸ் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன்ல ஆஷ் மேப்பை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் கீக்கு ட்ரை பண்றேன் ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் இல்லை இன்ட் வேல்யூ ஆஃப் ஆஷ் மேப் டாட் அங்க வேல்யூஸ்னு போட்டோம். இப்போ என்னன்னு போடலாம்? கீஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சின்டாக்ஸ் கரெக்டா இல்லையாங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் பிரிண்ட் ஆஃப் என்ன வேல்யூ அந்த வேல்யூ, அது கூட பக்கத்துல ஒரு ஸ்பேஸ். இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு 1 2 3 4 5ன்னு வரணுமா? பட் என்ன சொல்லுது? cannot find symbol. அப்ப hm டாட் கீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எனக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்லுது. ஓகேவா? hm டாட் கீஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்ப கீஸ் அப்படின்னு கிடைக்கல அப்படின்னா எப்படி ஒரு கீ எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, கீ இருக்கு, எடுக்கிறதுக்கு மெத்தட் இருக்கு. பட் கீஸ் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் கிடையாது. அதுக்கு பதில் கீ செட் அப்படிங்கிறது தான் சின்டாக்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. கீ செட் ஆஃப் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். என்ன வந்துருச்சு? எல்லா கீயும் கிடைச்சிருச்சா? Yes, yes, sir. அப்போ ஆஷ் மேப்ல இருக்கிற எல்லா கீயும் எனக்கு வேணும் அப்படின்னா என்னது? கீ செட் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணணும். புரிஞ்சதா? கீ செட் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கீ செட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்? கீ செட் அப்படிங்கிற மெத்தட் கீயை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, எல்லா கீயையும் நம்ம எடுத்துக்கலாம். இட் வில் ரிட்டர்ன் ஆல் த கீஸ். இட் வில் ரிட்டர்ன் ஆல் த கீஸ் ஃப்ரம் hash map. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. சரி, இது எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 1 2 3 4 5. மேபி ஆர்டர்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால நான் ஜஸ்ட் 1 2 5
4 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த எக்ஸாம்பிள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓகே, ஆர்டர் வந்து கரெக்டா நம்ம என்ன ஆர்டர்ல கொடுத்தோமோ அந்த ஆர்டர்ல வராது அப்படிங்கிறத நீங்க டக்குன்னு ரீகால் பண்ணிக்கணும். அதனால இங்க இந்த இப்படி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஆஷ் மேப் வந்து மோர் ஓவர் எல்லாமே ஓகே. ஆஷ் மேப்ல எல்லா மெத்தட்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ எனக்கு இந்த ஆஷ் மேப்ல நான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்றதுக்கு பதிலா இப்போ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ தெரிஞ்சாதானே நான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் ஆஷ் மேப்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீ தெரியணும். அப்பதான் hm டாட் ரிமூவ் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தா தேர்ட் கீ ரிமூவ் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு ஆஷ் மேப்ல இருக்கிற எல்லா கீயும் எனக்கு எடுக்க தெரியுமா? ஆஷ் மேப்ல என்ன கீ இருக்கு அப்படிங்கறது எனக்கு எடுக்க தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல வெறும் ஆஷ் மேப்பை மட்டும் கொடுத்து அதுல இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா இந்த ஆஷ் மேப்ல இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஆஷ் மேப்ல என்னென்ன கீ இருக்கு அப்படிங்கறத பார்த்தா தெரியும். பட் இதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சப் ஃபங்க்ஷனுக்கு ஆஷ் மேப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ கிளியர் ஆல் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஒரு ஆஷ் மேப்பை பாஸ் பண்றேன். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே ஸ்டாட்டிக் வாய்ட் டைப், ஏன்னா இது எதையும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளியர் ஆல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல ஆஷ் மேப் இன்டீஜர் டைப் கமா இன்டீஜர் டைப் ஆல்சோ hm அப்படிங்கிறத வாங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த ஆஷ் மேப்புக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஆஷ் மேப்புக்கு என்னென்ன கீ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண முடியாது? ஆஷ் மேப் டாட் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து என்ன கீ போடுறதுன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? அப்போ என்னுடைய கீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்னன்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும். ஆஷ் மேப்பவே என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணணும். ஓகேவா? இதை கால் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் ஆஷ் மேப் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஷ் மேப்ல என்ன இருக்கணும்? எம்டியா இருக்கணும். ஆஷ் மேப் வந்து எம்டியா இருக்கணும். அப்ப எப்படி நான் ரிமூவ் பண்ணலாம்? நீயே சொல்லு. எப்படி நான் ரிமூவ் பண்ணலாம்? எப்படி ரிமூவ் பண்றது? யோசிச்சேனா வந்துடும். எப்படி ரிமூவ் பண்ணலாம்? இந்த ரிமூவ் மெத்தடுக்குள்ள நான் என்ன கொடுத்தாதான் அது ரிமூவ் ஆகும்? இந்த ரிமூவ் மெத்தடுக்குள்ள 1 அப்படிங்கிற கீ கொடுத்தாதான் 1ங்கிறது ரிமூவ் ஆகும். 2 அப்படிங்கிறது கொடுத்தாதான் 2ங்கிற கீ ரிமூவ் ஆகும். 3ன்னு கொடுத்தாதான் 3 ஆகும். 4ன்னு கொடுத்தாதான் 4 ஆகும். 5ன்னு கொடுத்தாதான் 5 ஆகும். பட் ஆனா எனக்கு என்ன அப்படின்னா ஆஷ் மேப்குள்ள என்னென்ன கீ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு என்னது? இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியாது. அப்போ ஆஷ் மேப்குள்ள என்னென்ன கீ இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஃபார் இன்ட் கீ கீ அப்படிங்கிறது நான் அதை எடுத்துக்க போறேன். ஓகேவா? இந்த வேரியபிள் நேம் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இன்ட் கீயாவும் வச்சுக்கலாம், வேல்யூவாவும் வச்சுக்கலாம். இன்ட் கீ அப்படின்னு எடுக்கிறேன். எங்க இருந்து எடுக்கிறேன்? எதுல இருந்து எடுக்கிறேன்? ஆஷ் மேப்ல இருந்து டாட் கீ செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லா கீயும் எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்னது? எல்லா கீயும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ஆஷ் மேப் டாட் ரிமூவ் ஆஃப் கீயை கொடுத்துடலாமா? இப்போ இது எல்லா கீயும் ரிமூவ் ஆயிடுமா? எல்லா கீயும் ரிமூவ் ஆயிடுமா? இப்போ நான் ஆஷ் மேப்பை ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும்னு பாருங்க. சாரி, கிளியர் ஆல் cannot சிம்பிள். என்ன பிரச்சனை? ஸ்பெல்லிங் தப்பா? கிளியர் இப்ப கரெக்டா இருக்கா? இல்ல CLEAR Static void line number 13 like 13th line, sir. ஓகேடா. CLECLEARL கிளியர் ஆல். இல்ல இங்க ஏ போட்டிருக்கணும். ஏ பிளஸ் இங்கேயும் ஏ கேபிட்டல்ல போட்டுக்கலாம். ரன் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லிருச்சு? util concurrent exception thread hash map iterator next node hash map. ஓகே, என்ன சொல்லுது இது? கீ அப்படிங்கிறத hm டாட் கீ செட். சரி, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல கீ எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் அந்த கீ என்னவோ அந்த கீயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கீ கூட பக்கத்துல
ப்ளஸ் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் எல்லா கீயும் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிடைக்குது. 1 2 3 4 5 தான் கிடைக்குது. அப்போ வாட்ஸ் த இஷ்யூ? hashmap டாட் ரிமூவ் ஆஃப் என்னென்ன கீ கிடைக்குதோ அந்த கீ எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னா thread. ஓகே, clear all. சரி, இந்த ஃபார் லூப்பே வேணாம், ஃபார் லூப்பே யூஸ் பண்ணல. hashmap டாட் ரிமூவ் ஆஃப் 1 ரிமூவ் பண்ணிக்கோ. சேம் அதே மாதிரி 2 3 4 அப்படிங்கிற கீ எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ. 3 தென் 2ஐயும் ரிமூவ் பண்ணு. எனக்கு வேணாம். ஓகே, இது பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா ரிமூவ் ஆகுது, பட் ஏன் கீ அப்படி எடுத்தோம்னா வரமாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கீ செட் அப்படிங்கும்போது நமக்கு அது செட்டா தான் ரிட்டர்ன் பண்ணும், ஒரு செட்டில் தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு இருக்கு. அப்ப செட்டில இருந்து எடுக்கணும் அப்படின்னா சரி விடு, அது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்தரா. பட் ஆனா நான் இது எதுக்கு போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஃபார் லூப்ல போட்டு எதுக்கு போட்டேன்? என்டையர் கீயையும் என்டையர் ஹேஷ்மேப்பையும் நான் ரிமூவ் பண்றதுக்காக போட்டேனா? ஹேஷ்மேப்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக போட்டேனா? அதுக்காக தான் நான் இப்படி ஒரு கோட் எழுதுனேன். பட் ஆனா எனக்கு அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்குமே என்னது ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நேம் என்னன்னா hashmap டாட் கிளியர். நம்ம அரே லிஸ்ட்ல பார்த்திருக்கோம்ல, எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர்னு. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இந்த கிளியர் மெத்தட் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, hashmap என்னவாயிடுச்சு? எம்டி ஆயிடுச்சு. ஓகேவா? hashmap எம்டி ஆயிடுச்சு. அப்ப இங்க நீங்க நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கிளியர் மெத்தட். அது கூட நோட் பண்ணணுமா என்ன? கிளியர் மெத்தட். டு ரிமூவ் to make our hashmap as empty. ஓகேவா? இது இல்லாம நிறைய இருக்கு. hashmap எம்டியா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? hashmapோட சைஸ் 0வா இருந்தா எம்டி. கரெக்டா? இதுக்கு எல்லாமே அதுவே போதுமானது. இப்ப hashmapல புரிஞ்சதா எல்லா மெத்தடும்? hashmapல யாருக்காவது டவுட் இருக்கா? பார்த்த எல்லா மெத்தட்ஸ்குள்ள ஏதாவது டவுட் இருக்கா? hashmapல எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டா? hashmapல எந்த டவுட்டும் கிடையாது. சரி, நோட்ஸ் ஒன்ஸ் அகைன் வந்து நீ பார், ஒரே ஒருத்தர் தான் லாகின் பண்ணி நோட்ஸ் வச்சிருக்க. ஓகேவா? நோட்ஸை லாகின் பண்ணி என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாரு. மோஸ்ட்லி கெட்டார் டிஃபால்ட், புட் இஃப் ஆப்சன்ட், இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே தேவைப்படும். கண்டெய்ன்ஸ் கீ, கண்டெய்ன்ஸ் வேல்யூ, அது எல்லாமே நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ் பாரு, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு ஆஷெட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே, ஸ்கிரீனும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, சரி, நான் சிம்பிளா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிடுறேன். hashmapல ஒரு கீயையோ இல்ல அதோட வேல்யூஸவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டியூரிங் அதை எடுக்கிற டைம்ல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட் கீ ஆஃப் hashmap டாட் கீ செட் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால் இதை பார்க்க முடியும், பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா என்னால் டியூரிங் த ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஐட்ரேட், இதுக்கு ஐட்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, பட் அந்த அளவுக்கு hashmapஐ வந்து அவ்வளோ டெப்தா போக வேணாம். ஓகேவா? ஸோ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன எழுதுற அப்படின்னா டியூரிங் த ஐட்ரேஷன் we can't perform anything அப்படிங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இந்த கீ அப்படிங்கிறத நான் ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறேன், hashmap டாட் கீ செட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறேன். இதை வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம், இல்ல ஸ்டோர் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதை வச்சு என்னால எந்த இதையும் இப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்ப நான் எப்படிதான் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னா இப்போதைக்கு இந்த கீஸ் கிடைக்கிற கீஸை ஸ்டோர் பண்ணிக்க வேணும் ஒரு அரே லிஸ்ட்ல. அரே லிஸ்ட்
இன்டீஜர் டைப். நேம் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ண அரே லிஸ்ட்னே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ இந்த அரே லிஸ்ட்ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்? இந்த எல்லா கீயையும் நம்ம ஆட் பண்ண போறோமா? அப்ப மெத்தட் என்ன? அரே லிஸ்ட் நேம் டாட் ஆட் ஆஃப் இந்த கீ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்கிட்ட அரே லிஸ்ட்ல தான் இருக்கு, என்னுடைய கீ எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் இன்ட் கீ ஃப்ரம் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா கீயையும் நான் எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, hashmap டாட் ரிமூவ் ஆஃப்னு கொடுத்து உங்களுடைய கீ எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரிமூவ் ஆயிடும். இப்போ ரிமூவ் ஆயிடும். இப்போ ரிமூவ் ஆயிடும். பட் இதுவே இந்த மாதிரி எடுக்காம நான் டைரக்டா இங்கேயே ரிமூவ் பண்றேன், hashmap டாட் ரிமூவ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இங்கேயே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஐட்ரேட்டர், ஓகேவா, டியூரிங் த ஐட்ரேஷனா என்ன எரர் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எரர்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு பதில்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? சிம்பிளா கிளியர் டாட் கிளியர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ hashmap வந்து முடிச்சுக்கலாம். hashmap அவ்வளவுதான். hashmapல முக்கியமான எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா as set. நெக்ஸ்ட் பார்க்கறது as set. சரி, இப்போ இந்த hashmap வந்து என்ன பண்ணுது? hashmapோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லுவேன். hashmap வந்து என்ன பண்ணுது, எதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும், அதெல்லாம் சொல்லுவேன் கொஞ்சம். hashmap எதுக்கு யூஸ் பண்றோம்? hashmap எதுக்கு யூஸ் பண்றோம்? கீ அண்ட் வேல்யூ வந்து பேர் பண்ணி வைக்கிறதுக்காக. கீ வேல்யூவா ஸ்டோர் பண்றதுக்காக. கரெக்டா? கீ வேல்யூவை தான் நம்ம பேர் அப்படின்னு சொல்றோம். பேரா ஸ்டோர் பண்றதுக்காக, டேட்டாஸை பேரா ஸ்டோர் பண்றதுக்காக. எந்த மாதிரி அப்படின்னா கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்றதுக்காக தான் hashmap யூஸ் பண்றோம். hashmap வந்து என்னது? யூனிக் கீஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்குமா? யூனிக் கீஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுமா? இப்போ asset எதுக்கு அப்படின்னா உங்களுடைய hashmapல இருந்து வெறும் கீயை மட்டும்தான் ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? used to store only unique keys. ஓகேவா? யூனிக் கீஸை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா asset ஸ்டோர் பண்ணும். அப்படின்னா நீங்க என்ன டேட்டாஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இன்டீஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படின்னு. பட் அது என்ன அப்படின்னா ஒன்லி யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் என்ன பண்ணும், asset ஸ்டோர் பண்ணும். தென் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, assetக்கு இருக்கிற இன்னொரு பாயிண்ட் நார்மலா யூஸ்டு டு ஸ்டோர் ஒன்லி யூனிக் கீஸ். இதுவும் என்னதுதான்? அன்ஆர்டர். இதுவும் எப்படி? அன்ஆர்டர். அப்படின்னா நீங்க எந்த பொசிஷன்ல வேல்யூஸை ஆட் பண்றீங்களோ, எந்த இதுல ஆட் பண்றீங்களோ அதே பொசிஷன்ல தான் வந்து எனக்கு திரும்ப வேல்யூஸ் கிடைக்கும், இல்ல அதே பொசிஷன்ல தான் போய் கரெக்டா ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அன்ஆர்டர் ஆசெட். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் கிளியரா? மூணாவது வேற அங்க என்ன எழுதிருக்கோம்? hashmapல வேற என்ன பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம்? கீ இஸ் ஆல்வேஸ் யூனிக். சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்து setல ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் யூனிக். இப்ப சின்டாக்ஸ் ஜஸ்ட் hashmapல என்ன பண்ணுமோ அதே மாதிரி assetக்கு சொல்லி பார்க்கலாம். சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? as ஓகே, ஃபர்ஸ்ட் as அப்புறம் செட்ல எஸ் கேபிட்டல் பண்ணிக்கலாமா? as set. இப்போ இந்த இதுல அங்க வந்து நம்ம hashmapல என்ன ஸ்டோர் பண்ணோம்? கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணோம், அதனால ரெண்டு டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணோம். இங்க என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறோம்? அப்போ ஒரே ஒரு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணா போதுமா? அப்போ என்ன டேட்டா டைப்போ அதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். அதுக்கப்புறம் assetக்குன்னு வைக்கிற நேம் ஈக்குவல் டு என்னது? நியூ as set. என்ன பண்ணலாம்? ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசிக் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அந்த ரவுண்டட் பிராக்கெட் போட்டு செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ இது assetக்கு. asset டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா asset வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெத்தட்ஸையும் இந்த ஒரே ப்ராப்ளம்ல பார்த்துடலாம். asset integer hs equal to new asset. ஃபர்ஸ்ட் asset அரே லிஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் அரே லிஸ்ட் வந்து எல்லா டூப்ளிகேட் வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ணும். தட் த சேம் டைம் இண்டெக்ஸ் வைஸ் அதை ஆக்சஸும் பண்ணிக்கலாம். பட் assetல இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் கிடையாது. வேல்யூஸை டைனமிக்கா ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் வேணும், assetல இருக்கிற வேல்யூஸ் வேணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ லிங்க்டு லிஸ்ட்ல எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? சாரி, அரே லிஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணுவீங்க?
நாட் லிங்க் லிஸ்ட், அரே லிஸ்ட். அரே லிஸ்ட்ல வந்து எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவீங்க? array list dot add. ஆட் மெத்தட் கரெக்டா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் எம்டியா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ asset டாட் ஆட் ஆஃப் 10, asset டாட் ஆட் ஆஃப் 20, asset டாட் ஆட் ஆஃப் 30 அப்படின்னு வேல்யூஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் திரும்ப ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு asset, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு asset. இப்போ ரன் பண்ணா என்ன வருது அப்படின்னு பாருங்க. assetல என்ன இருக்கு, வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. Cannot, okay, not this as, it's hs. என்ன இருக்கு? இனிஷியலா எம்டி, அதுக்கப்புறம் எப்படி பண்ணி 20 10 30. பட் நான் எப்படி ஆட் பண்ணேன்? 10 20 13 தானே ஆட் பண்ணேன், கரெக்டா? பட் ஆனா இங்க எப்படி இருக்கு? 20 10 30. இட்ஸ் அன்ஆர்டர். ஓகேவா? இட்ஸ் அன்ஆர்டர். சரி, நெக்ஸ்ட் மெத்தட். இப்போ இதோட அரே லிஸ்ட்ல அதோட மொத்தம் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட்? அரே லிஸ்ட்ல என்ன மெத்தட்? மொத்தம் எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க? லென்த் வந்து அரேக்கு, அரே லிஸ்டுக்கு என்னது? சைஸ். அப்ப asset டாட் சைஸ் ஆஃப். ஓகேவா? இப்ப பாருங்க 3 வேல்யூ இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்லிரும்? ஓகே, செமிகோலன். செமிகோலன் இஸ் மஸ்ட். சைஸ் மெத்தட். ஓகேவா? இப்போ இந்த சைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது? எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஆட் பண்ணதை பார்க்க தெரியணுமா? ஆட் பண்ணதை பார்க்க தெரியணுமா? நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத பார்க்க தெரியணுமா? பார்க்கறது கீ இருந்ததுன்னா பர்டிகுலர் கீ கொடுத்து கெட் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனா இங்க ஆஷெட்ல நம்ம பார்ப்போமா, இல்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணா போதும்ல. பட் 20ங்கிறது ஆஷெட்ல இருக்கா அப்படின்னா இருக்கு, கரெக்டா? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்க ஆஷ் மேப்ல வந்து ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? ஆஷ் மேப்ல ஒரு பர்டிகுலர் கீ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? கெட் வந்து கெட் அந்த கீ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ கிடைக்கும். எனக்கு அந்த கீ ஆஷ் மேப்ல இருக்கா இல்லையாங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணும். அது அது என்ன மெத்தட்? மெத்தட் நேம் என்ன? இன்சர்ஷனா? அப்படி ஒரு மெத்தடை நம்ம பார்க்கலாம். புட் இஃப் ஆப்சென்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் ஆப்சென்ட் அப்படிங்கிறது கிடையாது. இங்க பாரு, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இங்க என்ன எழுதியிருக்கு? கண்டெய்ன்ஸ் கீ. சிம்பிள் இங்கிலீஷ் தான் ஜாவாவே. கண்டெய்ன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கான்னு பாக்குறது. கண்டெய்ன்ஸ் கீ, கீ இருக்கா இல்லையான்னு பாக்குறது, கரெக்டா? அங்க கீயை செக் பண்ணோம், அதனால கண்டெய்ன்ஸ் கீ அப்படிங்கறத ஆஷ் மேப்ல போட்டோம். பட் ஆஷெட்ல கீ கிடையாது, அதனால வெறும் கண்டெய்ன்ஸ். ஓகேவா? கண்டெய்ன்ஸ் ஆஃப் 20. 20 இருக்கா? 20 இருக்கா? இருக்கு, அதனால என்ன வந்துருச்சு? ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. இதுவே இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இங்க ஆஷெட் வந்து எம்டியா இருக்கும். இந்த இடத்துல ஆஷெட் வந்து ஆஷெட்ல வந்து வேல்யூ 20 10 30 அப்படின்னு இருக்கும். இங்க வந்து அதோட சைஸ் 3. இப்போ இங்க வந்து 20 அப்படிங்கும்போது இருக்கு, ஸோ அதனால ட்ரூ. ஓகே, ட்ரூ. இப்போ திரும்ப இதுவே asset dot contains of 40 அப்படின்னா 40 இருக்கா? 40 இல்ல, ஸோ அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். சரி, முக்கியமா ஆஷெட்னா தெரிஞ்சுக்க வேண்டியது சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டா ஒரு வேல்யூவை ஆஷெட்ல ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவேன்? ஆஷெட்ல ரிமூவ் பண்ணுவேனா? ரிமூவ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஆஷெட் டாட் ரிமூவ் ஆஃப், என்ன ரிமூவ் பண்றேன் அப்படின்னா 40 ரிமூவ் பண்றேன் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? 40 ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஷெட்டை பிரிண்ட் பண்றேன். முதல்ல இதுக்கு என்ன வரும்? ஆஷெட் டாட் ரிமூவ் ஆஃப் 40 என்ன வரும்? நான் ரன் பண்றேன், என்ன வருது நீங்களே பாருங்க.
ம் என்ன வந்தது asset டாட் ரிமூவ் ஆஃப் 40. ஆக்சுவலா 40ன்னு ஒன்று இருந்தால் தானே அது ரிமூவ் பண்ணும், கரெக்டா? 40ன்னு ஒன்று இருந்தால் தானே ரிமூவ் பண்ணும். ஒருவேளை இங்கே கொடுக்குறேன்னு வைங்க, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக asset டாட் ரிமூவ் ஆஃப் 40 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ எதை ரிமூவ் பண்ணுச்சோ அதோட வேல்யூவை இது ரிட்டர்ன். கடைசியா என்ன வந்திருக்கு, கடைசி என்ன ஃபால்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 40ங்கிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப இந்த asset டாட் ரிமூவ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ரிமூவ். இப்போ இதுவே நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன், என்ன வருது அப்படின்னு பாரு, என்ன வந்துருச்சு, ட்ரூ. அப்போ இந்த இந்த asset டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த கீ வந்து என்கிட்ட கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல asset டாட் ரிமூவ் ஆஃப் 20 அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு என்னுடைய asset இப்ப பார்த்தேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கும், என்ன இருக்கும் இப்போ இப்போ வந்து 10 இருக்கும், 30 இருக்கும், 10 இருக்கும், என்ன ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். இது வந்து எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணுச்சு, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? ஏன்னா இந்த asset டாட் ரிமூவ் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன்ல தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல வேற என்ன மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆட் பண்ண தெரியும், ரிமூவ் பண்ண தெரியும், சைஸை பார்க்கறதுக்கு தெரியும், ஒவ்வொரு வேல்யூவா ரிமூவ் பண்ண தெரியும். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு அரே லிஸ்டா இருக்கட்டும், ஆஷ் மேப்பா இருக்கட்டும், என்ன யூஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு கிளியர். அப்ப அதே மாதிரி கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு asset பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணிருச்சு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு, எம்டி. ஓகேவா? சேம். அப்போ இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா ரிமூவா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும், இது எதுக்கு அப்படின்னா எதுக்கு, used to remove all the asset values. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா assetல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு வேணும்ல, அந்த assetல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கப்புறம் asset டாட் ஆட் ஆஃப் 50, asset டாட் ஆட் ஆஃப் 60 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு வைங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா கம்ப்ளீட்டா assetல எப்படி ஆஷ் மேப்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் எடுத்தணும், hm டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? hm டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண எல்லா வேல்யூஸையும் எடுக்கிறதுக்கு. எனிபடி ரிமெம்பர், ஞாபகம் இருக்கா? அப்போ அதே மாதிரி assetக்குள்ள இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் இன்ட் வேல்யூஸ் எல்லாமே வேணும், எங்க இருந்து அப்படின்னா asset டாட் வேல்யூஸ் ஆஃப், assetல இருக்கிற எல்லா வேல்யூஸும் எனக்கு வேணும். இப்போ system டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஐ நீட் ஆல் த வேல்யூஸ், பக்கத்திலேயே ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எல்லா வேல்யூஸும் வருதா அப்படின்னு. ஓகே, asset cannot find symbol, ஏன், பிகாஸ் asset டாட் வேல்யூஸ் ஒருவேளை வி கேபிட்டலா இருக்குமா, ஹெச்எஸ்ங்கிறது தான் மெத்தடு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன வரும், கீ செட் ஆர் ஓகே, ஐட்ரேட்டர்னு இருக்கு, பட் ஐட்ரேட்டர் போக வேணாம். வேல்யூஸ் சரி இருங்க, இது மட்டும் செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, asset டாட் வேல்யூஸ்
ம், 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 ம். சி ஓகே இங்க பாருங்க asset டாட் வேல்யூஸ்னு யூஸ் பண்ண வேணாம். டைரக்டா assetல இருந்தே நான் எல்லா வேல்யூஸையும் எடுக்க ட்ரை பண்றேன். என்ன எரர்? ஓகே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே வந்துருச்சா? 50 20 10 60 3ன்னு வந்துருச்சா? அதாவது ஆஷ் மேப்ல தான் நமக்கு என்ன நடக்கும்னா ஆஷ் மேப்குள்ள ரெண்டு இருக்கு. உங்களுக்கு கீ வேணுமா வேல்யூஸ் வேணுமான்னு ஆக்சஸ் பண்றதுக்கு கீ செட், அப்படி இல்லைன்னா ஆஷ் மேப் டாட் வேல்யூஸ் அப்படிங்கிறத போட்டோம். ஓகேவா? பட் ஆஷ் செட்டுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கும்? ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்கும். ஆஷ் செட்டுக்குள்ளேயே வேல்யூஸ் கீஸை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டாவே ஆஷ் செட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் ஃபார் ஈச் லூப். டைரக்டாவே ஆஷ் செட்டுக்குள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சதா இந்த இது? இந்த சரி. இது புரிஞ்சதா? இல்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே சரி ஓகே இவ்வளோதான் ஆசெட். ஆசெட்ல பேசிக்கான எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இவ்வளோதான் நமக்கு ஆசெட். சரி யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு. தென் இந்த நோட்ஸை நான் வந்து போட்டு வைக்கிறேன் கம்ப்ளீட்டா ஆசெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஸோ ஆஷ் மேப் அண்ட் ஆசெட் completed.